Hi students, welcome to IK Academics. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் எடுத்துருச்சு. தமிழ்நாட்டுல ஆர்ஆர்பி குரூப் டிக்கு படிச்சிட்டு இருக்க எல்லாருமே அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்பீடா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதனால 2025ல கன்ஃபார்மா நீங்க போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா அதே ஸ்பீடை நீங்க எடுக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சோ இனிமேட்டுக்கு ஸ்லோ ஆகாம சலசலசல ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் அடுத்த லெவலுக்கு பூஸ்ட் அப் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஃப்ரீ டெஸ்டோட வந்துட்டோம். 5வது ஃப்ரீ டெஸ்ட். ஓகேவா? சோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இது 5வது ஃப்ரீ டெஸ்ட். ஓகே, சோ இந்த 5வது ஃப்ரீ டெஸ்ட்ல டாபிக் வந்து ஆவரேஜும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கு. 30 क्वेश्चन மொத்தம். இந்த 30 क्वेश्चनோட ஆன்சரை நம்ம இதுவரை பார்த்தறலாம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேவா? பார்த்தறலாம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா அந்த டீடைலா நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஓகேவா? ஆனா இப்பவே சொன்னா அப்படியே போயிடுறீங்க. அதனால வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. क्वेश्चन சால்வ் பண்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஓகே, ஆர்ஆர்பி குரூப் டி கிளியர் பண்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க எப்படி எழுதணுங்கிறதுக்கான விஷயத்தை நான் வீடியோ கடைசியில சொல்றேன். ஓகே, இப்போ வீடியோ குள்ள எல்லாம் வரலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 5 தொடர்ச்சியான எண்ணோட சராசரி 61. அப்பனா பெரிய நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஆவரேஜ் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 61. 5 தொடர்ச்சியான எண்ணோட சராசரி 61. ஓகே, ஆவரேஜ் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 61. வாட் இஸ் தி ஹையஸ்ட் நம்பர் கேக்குறாங்க. ஓகே, இது வந்து இந்த x அதெல்லாம் போட்டு இருந்தா டைம் வேஸ்ட். ஒரு 5 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம் இதுக்கான ஆன்சரை. ஏன்னா தொடர்ச்சியான நம்பர்னு சொன்னாலே அதோட சராசரிங்கிறது நடு நம்பரா இருக்கும். புரிஞ்சா? அப்ப மொத்தம் 5 நம்பர், சராசரி 61ட்டாங்க. அப்ப 61 நடுவில் இருந்திருக்கும். மொத்தம் 5 நம்பரா? தொடர்ச்சியான நம்பர் தானே. அப்ப இது 59 இருந்திருக்கும், 60 இருந்திருக்கும், 62 இருந்திருக்கும், 63 இருந்திருக்கும். கேட்டது பெரிய நம்பர். அப்ப ஆன்சர் 63. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 63. இந்த மாதிரி தொடர்ச்சியான எண்களுங்கிற கான்செப்ட் வந்தா சராசரி அப்படிங்கிறது நடு நம்பரா இருக்கும், மிடில் நம்பரா இருக்கும். புரிஞ்சா? அப்ப 5க்கு மிடில் 61 கூட அர்த்தம் ஃபிக்ஸ் பண்ண ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? இதே மாதிரி ஷார்ட் கட்ஸ் தான் ஃபுல்லா சொல்லி தருவேன். கொஞ்சம் வீடியோ கட்ஸ் வரைக்கும் பாருங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க. 7 தொடர்ச்சியான எண் சராசரி 20 அப்படின்னா அதான் சீரியல் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் நீங்களே போடலாமே. இப்போ இதுக்கு ஆன்சர் நீங்களே போடலாம். சோ 7 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 1 2 3 4 5 6 7. சராசரி 20னா நடு நம்பர் 20 போடுங்க. எல்லாமே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான். அப்ப 17 18 19 20 21 22 23. கேட்டது சின்ன நம்பர். அப்ப ஆன்சர் 17. சோ செகண்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 17. அடுத்த क्वेश्चन பாருங்க. 9 எண்களின் சராசரி 30, முதல் 5 எண்களின் சராசரி 25, கடைசி 3 எண்களின் சராசரி 35. இதில் 6வது எண் என்ன? 25 35 40 45. இதை இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இதை இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் கவனிங்க. 9 நம்பருக்கான ஆவரேஜ் 30. ஓகேவா? 9 நம்பருக்கான ஆவரேஜ் 30னா அந்த 9 நம்பருக்கான டோட்டல் எனக்கு வேணும்னா 9ஐயும் 30ஐயும் பெருக்கிடணும். 9ஐயும் 30ஐயும் பெருக்கினா 270. அப்ப 270ங்கிறது 9 நம்பருக்கான டோட்டல். ஏன்னா ஆவரேஜ் 30 கொடுத்துருக்காங்க. அதோட ஆவரேஜ் பெருக்கினா எனக்கு டோட்டல் கிடைக்கும். ஓகே, முதல் 5 எண்களின் சராசரி 25. அப்ப அந்த 5க்கான ஆவரேஜ் 25னா 5க்கான டோட்டல் என்ன வந்திருக்கும்? 25 125 வந்திருக்கும். கடைசி 3 நம்பருக்கான ஆவரேஜ் 35. அப்ப அந்த 3 நம்பருக்கான டோட்டல் 3 35 105 வந்திருக்கும். கரெக்டா புரியுதா? ஃபர்ஸ்ட் 9 நம்பர் கொடுத்துட்டாங்க. அடுத்து முதல் 5 நம்பர், அடுத்து கடைசி 3 நம்பர். இவன் நம்ம இந்த 6வது நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. புரியுதா? இந்த 6வது நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 8 நம்பருக்கான டோட்டல் கிடைச்சிடும். மேல 9 நம்பர் டோட்டல் கையில இருக்கு. இந்த டோட்டல் கிடைச்சிடும். அப்ப 9 நம்பர் டோட்டல் இருந்து 8 நம்பருக்கான டோட்டல் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 6வது நம்பர் கிடைச்சிடும். கவனிங்க, இது ரெண்டையும் கூட்டணும். அப்ப 8 நம்பருக்கான டோட்டல் என்ன வரும்? 125 105 கூட்டினா 230. அப்ப 9 நம்பருக்கான டோட்டல் 270, 8 நம்பருக்கான டோட்டல் 230. அப்ப மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா 40 தான் ஆன்சர். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 40. ஈஸியா போடலாம். ஓகே, 9 நம்பர் ஆவரேஜ் 30 னா 9 நம்பர் டோட்டல் 270. 5 நம்பர் டோட்டல் ஆவரேஜ் 25 னா டோட்டல் 125 வந்துரும். 3க்கு ஆவரேஜ் 35 னா டோட்டல் 105 வந்துரும். ஆட் பண்ணி விட்டீங்கன்னா 230 மைனஸ் பண்ணா 40. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 40. அடுத்த क्वेश्चन பாருங்க. 4th क्वेश्चन. 7 எண்களின் சராசரி 40, முதல் 4 நம்பரோட சராசரி வந்து 25, கடைசி 2 எண்களோட சராசரி 35. அப்படின்னா 5வது நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. Average of 7 numbers is 40, average of first 4 numbers is 25, average of last 4 numbers is 35. The what is the 5th number கேக்குறாங்க. போன क्वेश्चनல பார்த்த அதே மாடல் தான் இந்த क्वेश्चन நீங்க தாராளமா சால்வ் பண்ணலாம். ஓகே, சால்வ் பண்ணலாமா? 7 நம்பருக்கான ஆவரேஜ் 40னா 7 நம்பர் டோட்டல் 7 40 280. ஓகே, அதுல முதல் 4 நம்பருக்கான ஆவரேஜ் 25னா 4 நம்பருக்கான டோட்டல் 4 25 100.
கடைசி 2 நம்பருக்கான ஆவரேஜ் 35னா 2 நம்பருக்கான டோட்டல் ஈர் 35 70. ஓகே, அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 6 நம்பர் கிடைச்சோம். அதானே 6 நம்பருக்கான டோட்டல் 170. சோ 7 நம்பருக்கான டோட்டல் 280, 6 நம்பருக்கான டோட்டல் 170 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 110. சோ 4க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 110. 4க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 110. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 11 எண்களின் சராசரி 30, முதல் 6 எண்களின் சராசரி 25, கடைசி 6 எண்களின் சராசரி 35, இதில் 6வது எண் என்ன? ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட அதே மாடல் தான், பட் லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சொல்லி தரேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் 11 நம்பரை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப மேல முதல் 11 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். இது எத்தனை நம்பர் இருக்கு? 11 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். கவனிங்க. அப்ப முதல் 6 நம்பர்னு ஒரு டேட்டா பேசியிருக்காங்க. முதல் 6 நம்பர்னா 6 நம்பர் வரும். கடைசி 6 நம்பர்னா கவனிங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 நம்பர். இதுல முதல் 6 நம்பர்னா நான் இதை எடுத்துப்பேன். அப்புறம் கடைசி 6 நம்பர் ஒரு இடம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ 1 2 3 4 5 6 இப்படி வரும். அப்ப நல்லா பார்த்தா தெரியும், இந்த 6வது நம்பர் மட்டும் ரெண்டுத்துலயுமே போயிடும். முதல் 6 நம்பர்லயும் 6 போய் உட்காந்துரும், கடைசி 6 நம்பர்லயும் 6 போய் உட்காந்துரும். அதனாலதான் இந்த முதல் 6 கடைசி 6 இது ரெண்டையும் கூட நமக்கு 12 நம்பர் கிடைச்சிடும். கொஸ்டின்ல கொடுத்தாலே 11 நம்பர் தான், இங்கேயே 12 கிடைக்குது. ஏன்னா இந்த 6வது நம்பர் 2 வாட்டி வந்தது. கரெக்டா? அப்ப முதல்ல 11 நம்பர் பேசியிருந்தப்ப எல்லா நம்பருமே ஒரு வாட்டி இருக்கும். அடுத்து 12 நம்பர் பேசுறப்ப இந்த 6வது நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. கரெக்டா? அப்ப இந்த 12 நம்பர் டேட்டால இருந்து 11 நம்பர் டேட்டாவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த 6வது நம்பர் மட்டும் தனியாக கிடைச்சிரும். அதனாலதான் கேள்வியிலே 6வது நம்பர் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, இது கான்செப்ட். இப்ப நான் சால்வ் பண்ணி கவனிங்க. 11 நம்பருக்கான ஆவரேஜ் 30யா? அப்ப 11 நம்பர் டோட்டல் 1130 சார் 330. முதல் 6 நம்பருக்கான ஆவரேஜ் 25. அப்ப 6 நம்பர் டோட்டல் 6 25 150. கடைசி 6 நம்பருக்கான ஆவரேஜ் 35. அப்ப 6 நம்பர் டோட்டல் 6 35 210. இது 150 210 கூட்டினா 12 நம்பருக்கு 360 வந்துடும். இங்க 11 நம்பருக்கு 330 இருக்கு. அப்ப மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா 30 கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 30. அவ்வளவுதான். ஓகேவா? ஏன் இங்க 12 நம்பர் வருதுன்னு அது புரியுதா? ஏன்னா 6வது நம்பர் எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனாலதான் மைனஸ் பண்ணா நமக்கு 6வது நம்பர் கிடைக்கும். அதான் கேள்வியில கேட்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதே மாடல் தான். இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. 11 எண்களின் சராசரி 25, முதல் 6 எண்களின் சராசரி 18, கடைசி 6 எண்களின் சராசரி 30. அப்ப 6வது நம்பர் என்னன்னு கேட்கிறாங்க. சால்வ் பண்ணுங்க. 11 நம்பருக்கான ஆவரேஜ் 25 னா டோட்டல் என்ன வந்திருக்கும்? 1125 சார் 275. இது 11 நம்பருக்கான டோட்டல். முதல் 6 நம்பருக்கான ஆவரேஜ் 18. அப்ப 6 நம்பருக்கான டோட்டல் 6 18 108. நெக்ஸ்ட் கடைசி 6 நம்பருக்கான ஆவரேஜ் 30. அப்ப அந்த 6 நம்பருக்கான டோட்டல் 6 30 180. இத கூட்டினா நமக்கு 288 கிடைக்கும். கரெக்டா? அப்ப இத மைனஸ் பண்ணிவிட்ட ஆன்சர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 13. அப்ப 6க்கு ஆன்சர் ஆப்ஷனே 13. 6க்கு ஆன்சர் ஆப்ஷனே 13. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 50 எண்களின் சராசரி 36, பிறகு 73 என்பது 23 என்று எடுத்துக்கொண்டு தெரிய வந்தது. இதில் சரியான சராசரி என்ன? The average of 50 numbers was 36. Then it was revealed that 73 was taken as 23. What is the correct meaning கேக்குறாங்க. இங்க நான் ஈஸியா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் கவனிங்க. ஒரே ஸ்டெப்ல போடலாம். ஷார்ட்கட் ஈஸியா புரியும் கவனிங்க. என்னன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலி ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 5 நம்பருக்கான டோட்டல்ல இருந்து 5 வகுத்தா ஆவரேஜ் கிடைக்கும். தானே? அப்ப ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, அது இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கட்டும். மொத்தம் எத்தனை நம்பர்? 50 நம்பர். அப்ப n ல 50 போடலாம். சோ ஆவரேஜ் ஈக்குவல் டு n ல 50 போடலாம். கவனிங்க, அதுக்கு ஏன் படிப்போம். பிறகு 73 என்பது 23 எடுத்துக்கொண்டு தெரிய வருது. அதாவது 73 பதிலா நீ 23 போட்டாங்க. அப்ப 50 மார்க்க குறைச்சிருக்காங்க. 50 மார்க்க குறைச்சிருக்காங்க. அப்ப குறைச்சு போட்டிருக்காங்க. அப்ப குறைச்சு போட்ட வந்த சராசரி தான் இங்க 36. புரியுதா? 50 மார்க் குறைச்சு போட்டாங்க. இப்ப 50 மார்க் குறைச்சு போட்டாங்கன்னா நான் அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 50 அதிகப்படுத்தணும். கரெக்டா? 50 அதிகப்படுத்தணும். அப்ப அந்த 50 நான் டோட்டல்ல தான் அதிகப்படுத்தணும். அந்த 50 டோட்டல் அதிகப்படுத்தணும். ஜஸ்ட் ஒரே ஸ்டெப் தான் போட்டிருக்கேன். டோட்டல் 50 அதிகப்படுத்தணும். மொத்தமா 50 நம்பர். இப்ப இதை அடிச்சா எனக்கு +1 வருமா? ஏன்னா இங்க அதிகரிக்கணும். புரியுதா? +1 வருமா? அப்ப ஆவரேஜ் மட்டும் +1. கரெக்டா? ஆவரேஜ் என்ன இருக்கு? 36. 36 கூட்டினா 37. முடிஞ்சு. ஆனா ஒரே ஸ்டெப்ல வந்துடும்.
நான் 50 குறைச்சி இது வந்திருக்குங்க. அப்ப நான் 50 அதிகப்படுத்துறோங்க. 50 அதிகப்படுத்தினா மொத்தத்துல 50 அதிகரிக்கிறோம். மொத்தம் இங்க 50 பேர் இருக்காங்க, 50 நம்பர். அப்ப டிவைட் பண்ணா +1. சோ 36 + 1 என்ன வரும்னா 37 வந்துரும். 7th ஆன்சர் ஆப்ஷன் 37. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 40 சராசரி 32, 65 என்பது 25 என்று கூட தெரிய வந்தது. சரியான சராசரி என்ன? இப்ப அதே மாடல் தான், சால்வ் பண்ணுங்க. இந்த क्वेश्चन நீங்களே சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுங்க. average equal to total divided by number of terms. number of terms 40, 65 25 எடுத்துட்டாங்க, 40 குறைச்சிருக்காங்க. அப்பனா 40 அதிகப்படுத்தணும். சோ கேன்சல் பண்ணா +1 கிடைக்கும். பழைய 32 +1 பண்ணா 33. சோ 8th ஆன்சர் ஆப்ஷன் பி 33. ஈஸியா இருக்கும், கரெக்ட்டா கவனிச்சே வாங்க, ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 21 மாணவர்களின் சராசரி எடை 64 கிலோ. ஓகேவா? ஆசிரியர் எடை சேர்க்கிறப்ப சராசரி ஒன்று அதிகரிக்குது. அப்ப ஆசிரியர் எடை என்ன? The average weight of 21 students is 64 kg. The average weight is increased by 1 when the teacher weight is included. What is the teacher weight? Okay. இதுக்கும் ஒரே லைன்ல ஆன்சர் வச்சிருக்கேன், கவனிங்க. கொஞ்சம் கரெக்டா கவனிங்க. 21 பேருக்கான ஆவரேஜ் 64 கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? ஆசிரியர் உள்ள வந்த பிறகு, நல்லா கவனிங்க, ஆசிரியர் உள்ள வந்த பிறகு எத்தனை பேர் ஆவாங்க? 22 பேர் ஆவாங்க. அப்படிதானே? எவ்வளவு ஆவரேஜ் அதிகரிக்குதான்? 1 அதிகரிக்குதான். டீச்சர் உள்ள வந்தோன்னா ஆவரேஜ் என்ன பண்ணுது? 1 அதிகரிக்குது. அப்ப உள்ள வந்த பேர் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 22 பேர் இருந்திருப்பாங்களா? அப்ப 22 பேருக்குமே 1 அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அப்ப 22 பேருமே 1 அதிகரிச்சா 22 × 1 22. அப்ப எஃபிஷியன்சி 22ன்னு அர்த்தம். டீச்சர் உள்ள வந்தோன்னா எஃபிஷியன்சி 22ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப ஆவரேஜ் 64, அதோட 22 கூட்டிருக்காங்க, 86. அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சு. ஒரே ஸ்டெப். திரும்ப சொல்றேன், கவனிங்க. 64 எழுதிக்கோங்க. 27 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. ஒருத்தர் உள்ள வந்தா 22 பேர். 22 பேருக்கு 1 எஃபிஷியன்சி 22ன்னு அர்த்தம். கூட்டினா 86, முடிஞ்சு. இப்ப இதே மாதிரி நிறைய கொஸ்டின் வச்சிருக்கேன், டக்கு ஆன்சர் போடலாம். இந்த டாபிக்ல இந்த டைப்ல வர எல்லா சமூகமே இந்த ஷார்ட்கட் வந்து அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 20 மாணவர்களோட சராசரி 65 கிலோ. ஆசிரியரை சேர்க்கிறப்ப சராசரி 1 அதிகரிக்குது. அப்ப ஆசிரியரோட என்ன? நீங்களே போடலாமா? சால்வ் பண்ணலாம். பழையாச்சு எவ்வளோ? 65. அது இருக்கட்டும். உள்ள ஒருத்தர் வந்த பிறகு 21 பேர் ஆவாங்க. அப்ப 21 பேருக்குமே 1 21 எஃபிஷியன்சி. ஸோ 21 × 1 21. ஸோ 21 ஆட் பண்ணி விட்டீங்கன்னா 86. சான்ஸ் 86. இது என்ன விஷயம்னா, இங்க நீங்க ஆட் பண்றீங்கல்ல, இது மட்டும் சேர்ந்தாலும் வேறனாலும் என்ன பண்ணாலும் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல வர எல்லா கொஸ்டினையும் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 14 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் சராசரி வயது 15. ஆசிரியர் வயதை நீக்கும் போது அந்த சராசரி 1 குறையுது. அப்ப ஆசிரியர் வயது என்ன? இப்ப எப்படி நீக்கிறாங்களா? பட் இதுக்கும் அதே ஷார்ட்கட் தான். கவனிங்க. 14 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர், மொத்தமா 5 பேர் இருக்காங்க. மொத்தமா 5 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் என்ன? 15. அந்த ஆவரேஜ் 15 எழுதிக்கோங்க. இங்க ஆசிரியரை நீக்கணும்னு தான் சராசரி 1 குறையுது. அப்படிதானே? ஆசிரியரை நீக்கணும்னு தான் சராசரி 1 குறையுது. அப்ப ஆசிரியரை நீக்கின பிறகு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 14 பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா 14 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் 15 பேர் ஒரு கூட்டம் இருந்தது. ஆசிரியர் போயிட்டா 14 பேர் தான் இருப்பாங்க. அப்ப 14 பேருக்கும் 1 குறையுதுன்னு அர்த்தம். டீச்சர் போன பேர் 14 பேர் தான் இருப்பாங்க. 14 பேருக்கு 1 ஏன்னா 14 பேருக்கு 1 அப்ப எஃபிஷியன்சி எவ்வளவு? 14 × 1 14. அதை எவ்வளவு கூட்டிடும்? ஆன்சர் 29. அவ்வளவுதான், முடிஞ்சு. எந்த சேஞ்சும் இல்லைங்க. பழைய ஆவரேஜ் எப்போ நீங்க போட்டுடணும். போட்டுட்டு சேர்ந்தாலோ நீக்கினாலோ அதுக்கு அப்புறமா எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களோட அந்த சேஞ்ச பெருக்கிடுங்க. பெருக்கி கூட்ட ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்த விஷயம் பாருங்க. 15 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் சராசரி வயது 16. ஆசிரியர் வயதை நீக்கிறப்ப சராசரி 1 குறையுது. அப்ப ஆசிரியரோட வயது என்ன? சால்வ் பண்ண போறீங்க. மொத்தம் 14 பேர் இருக்காங்க. அப்படித்தானே? 14 பேர். ஏன்னா 15 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர்னா 14 பேர். சோ அத்தனை பேருக்கு ஆவரேஜ் 14. ஆசிரியர் போனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 15 பேர் தான் இருப்பாங்க. 15 பேருக்குமே 1 எஃபிஷியன்சி 15. பழைய ஆவரேஜ் என்னது? 16. கூட்டினீங்கன்னா 31. ஆன்சர் ஆப்ஷன் 31. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கணவன் மற்றும் மனைவியின் தற்போதைய சராசரி வயது 23. 5 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு 1 வயது குழந்தை உள்ளது. அப்ப அந்த குடும்பத்தோட சராசரி வயது என்ன? சால்வ் பண்ணி கவனிங்க.
கணவன் மற்றும் மனைவி 2 பேரோட சராசரி வயது 23. ஓகேவா? 5 வருஷத்துக்கு அப்புறமா 1 வயசுல குழந்தை இருக்கு. அப்ப அந்த குடும்பத்தோட சராசரி என்னன்னு கேக்குறாங்க. கணவன் மனைவி 2 பேரு, 2 பேருக்கான சராசரி 23. நல்லா சொன்னீங்க. 2 பேருக்கான சராசரி 23னா 2 பேருக்கான டோட்டல் 23 46 போட்டுங்க. 2 பேருக்கான டோட்டல், ஏன்னா 2 பேருக்கான ஆவரேஜ் 23, 2 பேருக்கு 46 தானே. ஓகே. 5 வருஷம் அப்புறம் அப்படிங்கிறப்ப கணவனுக்கும் 5 வயசு கூடும், மனைவிக்கும் 5 வயசு கூடும். இவங்களுக்கும் 5 வயசு கூடும், அவங்களுக்கும் 5 வயசு கூடும். அப்படிதானே? அவன் மொத்தம் 10 வயசு கூடி இருக்குமா? பிளஸ் 10, 1 வயசு குழந்தை வேற இருக்கு. அப்ப அந்த குழந்தையோட வயசையும் கூட்டிருங்க. கூட்டினா மொத்தம் எத்தனை வரும்? 57. இது மொத்தம் கேட்ட சராசரி. குடும்பத்துல எத்தனை பேர்? இப்ப 3 பேர். ஏன்னா கணவன் மனைவி குழந்தை 3 பேர். அப்ப 3ஆல வகுத்தீங்கன்னா 1 3 மீதி 2 9 3 27. ஆன்சர் 19. அவ்வளவுதான். சாரேஜ் 23 டோட்டல் 46. 5 வருஷம் வச்சனால 2 பேர் இருக்காங்க. 10 கூட்டிருங்க. குழந்தை வயசு கூட்டுங்க. கூட்டி வகுத்த ஆன்சர் 19. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 19. ஓகேவா? 13க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 19. நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. கணவன் மற்றும் மனைவியின் தற்போதைய சராசரி 28. 10 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு 2 வயசு குழந்தை உள்ளது. அப்ப அந்த குடும்பத்தோட சராசரி வயது என்ன? கணவன் 2 பேரு, ஆவரேஜ் 28. டோட்டல் என்ன வந்திருக்கும்? 28 56. 10 வயசு கழிச்சுனா 2 பேருக்கு 20 கூட்டணும். 2 வயசு குழந்தை வேற இருக்கு. எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 28 வரும். 3ஆல பார்த்தீங்கன்னா 26. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 26. 14க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 26. புரியுதா? அடுத்த क्वेश्चन பாருங்க. கணவன் மனைவி தற்போதைய சராசரி 25. 10 ஆண்டுகள் கழித்து அவர்கள் 5 வயது குழந்தை உள்ளது. அப்ப அந்த குடும்பத்தோட சராசரி வயது என்ன? ஓகே. 2 பேருக்கான ஆவரேஜ் 25னா 2 பேருக்கான டோட்டல் 25 50. 10 ஆண்டுகள் கழிச்சுங்கிறப்ப 2 பேருமே 10 10 20 கூடும். 5 வயசு குழந்தையும் கூட்டிருங்க. சான்ஸ் 25. 3ஆவது வகுத்துங்க. ஆவரேஜ் தானே கேட்கறாங்க. வகுத்தா 25. சான்ஸ் ஆப்ஷன் சி 25. 15க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 25. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 30 எண்ணோட சராசரி 42. பிறகு 95 என்பது 35 என்று எடுத்துக்கொண்டு தெரிய வந்தது. அப்ப சரியான சராசரி என்ன? இது போட்ட சம் தான் ஆல்ரெடி. அதே மாடல் தான். ட்ரை பண்ணுங்க. பழைய 42 இருக்கட்டும். நமக்கு தெரியும் ஃபார்முலா ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ். 95 35 எடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? 60 குறைச்சிருக்காங்க. அப்ப நான் 60 அதிகப்படுத்தணும். டோட்டல் தான் 60 அதிகப்படுத்தணும். மொத்தம் எத்தனை நம்பர்? 30 நம்பர். சோ 0 0 அடிச்சிருங்க. 1 3 2 3 சோ +2. அப்ப பழைய ஆவரேஜ் 42. +2 பண்ணா 44. ஆன்சர் ஆப்ஷன் டி 44 தான். ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 31 மாணவனை சராசரி 56 கிலோ. ஆசிரியரை சேர்க்கிறப்ப சராசரி 1 அதிகரிக்குது. அப்ப ஆசிரியரோட எடை என்ன? சால்வ் பண்ணிடலாம். 31 பேருக்கான ஆவரேஜ் 56 ஆல்ரெடி இருக்கு. ஆசிரியர் உள்ள வந்தோடனே 32 பேர் ஆயிடுவாங்க. அப்ப 32 பேருக்குமே 1 1னா 32 × 1 32. எஃபிஷியன்சி 32. அதே ஆவரேஜ் 56. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 88. ஆன்சர் ஆப்ஷன் டி 88. 17க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 88. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 30 மாணவரோட சராசரி 75 கிலோ. ஆசிரியரை சேர்க்கிறப்ப சராசரி 1 அதிகரிக்குது. அப்ப ஆசிரியரோட எடை என்ன? ஓகே. சேர்த்தோம்னா 31 பேரு. 31 பேருமே 1 1னா எஃபிஷியன்சி 31 தான். பழைய ஆவரேஜ் 75. கூட்டினீங்கன்னா 106. கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் சி 106. அடுத்த கேள்வி பாருங்க. 24 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் சராசரி 25. ஆசிரியர் நீக்கிறப்ப சராசரி 1 குறையுது. அப்ப ஆசிரியரோட வயது என்ன? கவனிங்க. ஆசிரியர் போனோன மொத்தமா எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 24 பேர் தான் இருப்பாங்க. 24 பேருக்குமே 1 1னா எஃபிஷியன்சி 24. பழைய ஆவரேஜ் 25. கூட்டினீங்கன்னா 49. சோ 19க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 49. அடுத்த क्वेश्चन பாருங்க. 35 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் சராசரி வயது 16. ஆசிரியர் வயதை நீக்கிறப்ப சராசரி 1 குறைஞ்சிருது. அப்ப ஆசிரியரோட வயது என்ன? சாப்பிடலாம். கவனிங்க. 35 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் 36 பேர் இருப்பாங்க. ஆசிரியர் போயிட்டா 35 பேர் தான். 35 பேருக்குமே 1 1னா எஃபிஷியன்சி 35. பழைய ஆவரேஜ் 16. கூட்டினா 51. ஆன்சர் ஆப்ஷன் டி 51. ஒரு டைப்ல நிறைய क्वेश्चन போடுங்க. உங்களுக்கு ஷார்ட்கட் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துரும். அதனாலதான். ஓகே. ஆவரேஜ் முடிஞ்சிச்சு. அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தலாம். ஏன்னா ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க டெஸ்ட்ல. 5 7 9 15 6 4 19 நம்ம நம்பர் கொடுத்துட்டு
இதோட இடைநிலை இன்டர்மீடியட் கேட்கறாங்க. இடைநிலை இன்டர்மீடியட்னா கொடுத்துருக்க நம்பர் ஏர்வரிசை எழுதிட்டு நடு நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க நம்பர் ஏர்வரிசை எழுதணும். ஏன் சின்ன நம்பர் 4 இருக்கு. 4 5 6 7 8 9 அப்புறம் 10 இல்ல 11 12 வேற வேற 15 19 22 அவ்வளவுதான். போட்டா அவ்வளவுதான். 15 19 22 ஏர்வரிசையில் எழுதிட்டோம். இப்ப நடு நம்பர் என்னன்னு பார்த்தா ஆன்சர். ஓகேவா? நடு நம்பர் பார்க்கறதுக்கு இப்படி அடிச்சு விடுங்க, புரியும். ஓகேவா? 9 5 6 15 12 7 ஸோ நடுவில் என்ன இருக்கு 9. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 9 அவ்வளவுதான். ஸோ இடைநிலை இன்டர்மீடியட்னு கேட்டா ஏர்வரிசையில அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டு மிடில் நம்பரை பாருங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 4 6 5 8 11 9 இதோட இடைநிலை இன்டர்மீடியட் கேட்கறாங்க. போட்டலாம். சோ இதை ஏர்வரிசை எழுதுறப்ப 4 5 6 8 9 11 நடு நம்பர் பார்க்கணும். இங்க 2 நம்பர் வரும். ஒரு நம்பர் வந்து அதான். அப்ப 2 நம்பர் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்துருங்க, அவ்வளவுதான். 8 6 கூட்டினா 14, அது ரெண்டாவது தான் 7, அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் பி 7. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த நம்பர்ஸ்லாம் முகடு மோட் கேக்குறாங்க. முகடுனா என்ன சொல்றப்பனா எந்த நம்பர் நிறைய வாட்டி வந்திருக்கோ அதுதான் முகடு. ஓகேவா? கவனிங்களே, 7 2 வாட்டி இருக்கு, 8 2 வாட்டி இருக்கு, ஆனா 3 பாருங்க 3 வாட்டி இருக்கும். ஓகேவா? 1 2 3 3 எனக்கு 3 வாட்டி இருக்கு. அப்ப அதிகபட்சமா இருக்கிறது என்னது? 3 தான். ஆன்சர் 3, ஆப்ஷன் 3 அவ்வளவுதான். ஓகேவா? எந்த நம்பர் நிறைய வாட்டி வந்திருக்கோ அதான் முகடு மோட். அடுத்த கேள்வி. சோ இதுக்கு முகடு மோட் கேக்குறாங்க. அதேதான், இதுல ஏன் நிறைய வாட்டி வந்திருக்குன்னு பாருங்க. இதுல பாருங்க 7 1 2 3 வாட்டி வந்திருக்கு, 4 1 2 3 வாட்டி வந்திருக்கு, 8 2 வாட்டி தான் வந்திருக்கும். ஓகேவா? 3 2 வாட்டி தான் வந்திருக்கு. எனக்கு 7 3 வாட்டி வந்திருக்கு, 4 3 வாட்டி வந்திருக்கு. இப்ப இங்க ரெண்டுமே 3 வாட்டி வந்திருக்கு. அப்ப ரெண்டையுமே போடணும். அப்ப அதிகபட்சமா எந்த நம்பர் வந்திருக்குன்னு பாருங்க, அதான் முகடு. அதே ரேங்க்ல 2 நம்பர் வந்தாலும் ரெண்டையுமே போடணும். புரியுதா? சோ 7 4 தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த क्वेश्चन. இந்த நம்பருக்கான பீச் ரேஞ்ச் கேக்குறாங்க. பீச் ரேஞ்ச்னா என்ன சார் பண்ணா கொடுத்துருக்க நம்பர்ல பெரிய நம்பர் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். இதான் பீச் ரேஞ்ச்னா. இதுல பெரிய நம்பர் என்ன? 72 போடுங்க. சின்ன நம்பர் என்ன? 8 மைனஸ் பண்ணா 64, அதான் ரேஞ்ச் பீச், அவ்வளவுதான். சோ பெரிய n மைனஸ் 3n தான் பீச். புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த நம்பர்ஸ்க்கு பீச் கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேக்குறாங்க. சார் பீச் சொல்லிட்டீங்க, பீச் கெழுனா என்ன சார் அப்படின்னா கவனிங்க. பீச் அதாவது பீச்னா பெரிய n மைனஸ் 3n, கரெக்டா? இதே பீச் கெழுனா பெரிய n மைனஸ் 3n டிவைடட் பை பெரிய n பிளஸ் 3n தான் ஃபார்முலா. ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோவஸ்ட் நம்பர் டிவைடட் பை ஹையஸ்ட் நம்பர் பிளஸ் லோவஸ்ட் நம்பர், அப்படி போகணும். அப்ப இதான் பெரிய நம்பர், இதான் சின்ன நம்பர். 72 மைனஸ் 8 64, 72 பிளஸ் 8 80. 64 பை 80 தான் ஆன்சர். இதை அடிச்சு போட்டீங்கன்னா 8 8 64 5 8 80. 8 பை 10னா இதை 0.8 எழுதிடலாமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 0.8. அப்ப 26 ஆன்சர் ஆப்ஷன் சி 0.8. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பீச் 10.5 சிறிய n 20.5னா பெரிய n என்ன? ஓகே, ஆனா நமக்கு தெரியும் ஃபார்முலா. பீச் ஈக்குவல் டு பெரிய n மைனஸ் 3n சொல்லிட்டு பீச் 10.5 கொடுத்துட்டாங்க. இதுல 10.5 போட்டுருங்க. சிறிய n 20.5 இருக்கு. ஸோ மைனஸ் 20.5. எனக்கு பெரிய n தான் வேணும். ஓகேவா? அப்ப பெரிய n மட்டும் இங்கிட்டு இருக்கட்டும். இந்த மைனஸ் 20.5 அங்கிட்டு போனா பிளஸ் 20.5 ஆயிடும். அப்ப 20.5 பிளஸ் 10.5 ஆட் பண்ணீங்கன்னா 31. அப்ப பெரிய n வந்து 31. ஆன்சர் ஆப்ஷன் பி 31. 27 ஆன்சர் ஆப்ஷன் பி 31. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே, சோ இதுக்கு அகைன் பீச் ரேஞ்ச் கேக்குறாங்க. கண்டுபிடிச்சலாம். இதுல பெரிய நம்பர் என்ன கண்டுபிடிங்க? பெரிய வந்து பாத்தீங்கன்னா 80 தான் பெருசு. ஓகே, சின்ன நம்பர் பாருங்க 7 தான் சின்ன நம்பர். மைனஸ் பண்ணா 77. ஆன்சர் 77. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. சராசரி 25 மாறுபாட்டு கேள்வி 8. அப்ப திட்ட விளக்கம் என்ன? ஓகே, இது தனி ஒரு ஃபார்முலா இருக்கு, சொல்றேன் கவனிங்க. அதாவது சராசரி ஈக்குவல் டு
திட்ட விலக்கம் பை மாறுபாட்டுக்கேடு into 100. Average equal to standard deviation divided by coefficient of variation into 100. இது ஃபார்முலா. இப்ப சராசரி 25 சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். திட்ட விலக்கம் அத கேக்குறாங்களா? அது அப்படியே இருக்கட்டும். மாறுபாட்டுக்கேடு 8 into 100. நல்லா கவனிங்க. திட்ட விலக்கம் எனக்கு வேணும். அப்ப இது மட்டும் 8 இருக்கட்டும். அப்ப 8 இன்னும் அங்க கொண்டு போகணும். அப்ப 8 மேல போயிடும் 100 கீழே வந்துடும். சோ இத வச்சு எப்படி எழுதலாம்னா திட்ட விலக்கம் ஈக்குவல் டு 8 மேல போயிடும் 100 கீழே வந்துடும். அப்ப 25 into 8/100. 25 4 25 100 ஒரு நாள் 4 ஈர்நாள் 8. அப்ப திட்ட விலக்கம் 2. சோ இது கேன்சல் ஆப்ஷன் பி 2. இது கேன்சல் ஆப்ஷன் பி 2. ஓகே. சோ லாஸ்ட் क्वेश्चन. இந்த டெஸ்டுக்கான லாஸ்ட் क्वेश्चन. சராசரி 75 திட்ட விலக்கம் 3 மாறுபாடுகளை இங்க கேக்குறாங்க. ஓகே. ஃபார்முலா அதேதான். சரிங்களா? சோ சராசரி ஈக்குவல் டு திட்ட விலக்கம் பை மாறுபாட்டுக்கேடு into 100. சராசரி 25 போட்டுருங்க. திட்ட விலக்கம் 3 மாறுபாட்டுக்கேடு into 100. இப்போ எனக்கு மாறுபாட்டுக்கேடு தான் வேணும். கரெக்டா கவனிங்க. அப்ப இந்த மாறுபாட்டுக்கேடு கீழே இருக்கு. சோ எனக்கு அது வேணும், அது கண்டுபிடிக்கணும். அதனால மேல கொண்டு போயிடுறேன். ஓகேவா? அப்ப மாறுபாட்டுக்கேடு ஈக்குவல் டு 25 கீழே வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள். இதை மட்டும் இப்படி மாத்திட்டேன், அவ்வளவுதான். அப்ப மேல 300 ஆயிரும் பை 75. ஓகேவா? அதாவது 4 75 300 கேன்சல் பண்ணி பாருங்க. 4 75 300. ஆன்சர் ஆப்ஷன் டி 4. ஓகே. சோ நம்ம ஆர்ஆர்பி ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 5ல ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக் கவர் பண்ணிருக்கோம். 30 क्वेश्चन. ஓகேவா? 30க்கான ஆன்சருமே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நீங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் எப்படி எழுதணும்ங்க டீடைல் சொல்றேன், கவனிங்க. ஓகேவா? அது சொல்றதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நம்ம அகாடமில அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? நீங்க அதுவும் சேர்ந்துக்கலாம். ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் சொல்றேன், இன்ட்ரெஸ்ட் மூலம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் தனியா போட்டுருக்கோம். இதுக்கான ஃபீஸ் 499 தான். சரிங்களா? மொத்தம் 20 டெஸ்ட் கவர் ஆகும். அதுல 10 டாபிக் டெஸ்ட் 10 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 20 டெஸ்ட். டெஸ்ட் வந்து பைலிங்குவல் தான். ஓகேவா? டெஸ்ட் வந்து பைலிங்குவல் தான். தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கும் क्वेश्चंस. டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். क्वेश्चन ஒரு பிடிஎஃப், ஆன்சர் ஒரு பிடிஎஃப், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தாலே அதுல இருக்கக்கூடிய மேத்ஸ் ரீசனிங்க்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா வந்துடும். சரிங்களா? இது ஆன்லைன் டெஸ்ட். நீங்க ஆன்லைன் கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா டெஸ்ட்டும் ஃப்ரீயா வந்துடும், பிடிஎஃப் மெட்டீரியல் ஃப்ரீயா வந்துடும். இது ரெண்டுமே ஃப்ரீ. சேர்த்தே 1800 ரூபாய் தான். ஓகேவா? அப்படி ஸ்பெஷலா இதுல என்ன கவர் ஆகும்னா, இப்ப டெஸ்ட் வந்து ஆக்சுவலா வீக்லி ஒன்ஸ் தான். ஓகேவா? அந்தந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் மட்டும் இதுல வரும். ஏன்னா இதுல வந்தீங்கன்னா அதுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு வந்துடும். அப்ப கிளாஸை பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் அந்த டிஸ்கஷன் கவனிச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். வித் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் வந்துடும். நம்ம கிளாஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ பார்த்துக்கலாம். 1800 தான். பிடிஎஃப் மெட்டீரியல் தனியாக வேணா நீங்க 9 கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இதுல சேரணும்னா 7708 இந்த ஒரு கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ கேட்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரீ டெஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு ரெஸ்பான்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ரெஸ்பான்ஸ் பேஜ்ல டெலிகிராம் லிங்க் ஒன்று வரும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்துருவீங்க. ஓகேவா? நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்துருவீங்க. அந்த குரூப்ல தான் ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 5 டெஸ்ட் முடிஞ்சிருக்கா? அந்த 5 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அதுல இருக்கு. நீங்க அதை டெஸ்ட் எழுதிக்கோங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அதுல இருக்கு. வீடியோவா போட்டிருக்கோம். இனிமேட்டுக்கு வர போற ஃப்ரீ டெஸ்ட்டும் அதுல வந்துரும். அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேட்ச்ல சேர்ந்தாலும் சேர்ந்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.